இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. எல்லோரும் அந்த வேத புத்தகத்தை தெளிவாக எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். Clearly take your promises. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி தந்த ஒரு அற்புத வசனம். The miracle word from God for our concentration. ஆனால் அதை எனக்கு சொல்லும் பொழுது சொன்னார், அது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்றார். When the Lord said it is a great promise. பிரியமானவர்களே, Beloved, இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட்டது முழுவதும் வாக்குத்தத்தத்தினாலே. every promise help to advance. அதனால தான் ஒரு பழைய பல்லவி இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? Do you know the old song? நாம் வாக்குத்தத்தம் வரும் பொழுதெல்லாம் அதை பாடுவோம். Whenever we used to அந்த say பல்லவியை பாடி வாசிப்போமா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. கரங்களை தட்டி பாடுவோமா? வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. சொல்லுங்க, இயேசுவே அவர் ஒருவர் தான் பெரியவர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் நல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம். Psalm 119. 119 அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு அதில் 164 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். உமது நீதி நியாய நிமித்தம். நன்றாய் கவனிங்கள். Listen. தாவீது அரசன் சொல்லுகிறான், உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில், ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கைத்தட்டு, பலத்த கரகோஷத்தை எழுப்பி make noise to God. இது மிகப்பெரிய வல்லமை நிறைந்த ஒரு வாக்குத்தத்தம். There is a great hidden promises in this word. அநேகர் இந்த வாக்குத்தத்தங்களை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். In different angle many claim this promise. இதிலே தேவன் தம்முடைய மகத்துவத்தின் வல்லமையை வைத்திருக்கிறார். You can see a hidden glorious secrets of God in this word. தாவீது கிட்டத்தட்ட 150 சங்கீதம் எழுதியிருக்கிறார். Approximately 150 psalms. ஆனால் அதில் நீளமான ஒரு சங்கீதம் தான் 119 சங்கீதம். It's very big chapter. அவர் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று பல இடத்தில் அவர் சொல்லி வருகிறார். Many places we can find a song handed to the chief. சில சங்கீதங்களை மோசே சொன்ன வார்த்தையை தாவீது எழுதியிருக்கிறார். மோசேயின் சங்கீதம் அது. In some places we can see the word of Moses. ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Song of praises. ஆனால் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் நான் ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்றான். கரங்களை தட்டி. 7 times I exalt you because of your degrees. ஒரே நாளில் 7 தரம் துதிக்கிறேன் என்று சொன்னார். 7 times I praise for your precepts. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, 7 தரம் ஒரே நாளில் நான் துதிக்கிறேன் என்றார். 7 times I praise in per day. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகப்பெரிய வாக்கு நிறைந்த ஒரு வல்லமை நிறைந்த அபிஷேகம் நிறைந்த ஒரு வார்த்தைகள். It is anointed and a promised word. ஒரே நாளில் 7 தரம் என்று சொன்னான். Per day 7 times. சங்கீதம் 18:3 சொல்லுகிறது, Psalm 18:3. அவர் துதிக்கு பாத்திரர் என்று எழுதியிருக்கிறது. He is worthy of all praises. சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவர். Dwelling among the praises of Israel. சங்கீதங்களின் புஸ்தகம் 134:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்றான். I will bless the Lord at all time, his praises shall சங்கீதங்களின் புஸ்தகம் 156 சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்றான். Everything
everything that has breath, அல்லேலூயா என்று தாவீது சொன்னார். praise the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராம். Dwelling among the praises of Israel. ஒரே நாளில் 7 தரம் துதிக்கிறேன் என்று Per சொல்லுகிறார். day I praise God 7 நாம் times. ஒரு நாளில் ஒரு தரம், வாரத்துக்கு ஒரு தரம் துதிக்க வருவதற்கு நம்முடைய டைமை பார்த்து கொண்டு வருகிறோம். Weekly once we are gathering up here, but it is so difficult. நான் for ஒரு us. நாளும் தேவனை துதிக்காமல் ஜெபித்ததே கிடையாது. Without praises I never. வீணானதை நான் பேசுவதே I கிடையாது. don't want to speak anymore. அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு பரக தேவ சமூகத்தில் அவ்வளவு நேரம் அவரை I மைமைப்படுத்துவேன். spend my time with the praises and ஒவ்வொரு prayers. பல்லவியை பாடி 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 உயர்த்துவேன். Used to sing songs and praise காரணம் God. என்ன? Reason. தேவனுடைய ஆவியானவர் 3 விதத்தில் செயல்படுவார். In 3 ways the Spirit of God ஒன்று will go. ஜெபத்தில் செயல்படுவார், Through the prayer, இரண்டாவது துதிகளில் வாசம் செய்வார், through the praises, மூன்றாவது வார்த்தையினாலே கிரியை through நடப்பிப்பார். the promise. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to பலத்த God. கைகளை தட்டி. Loudly. ஆனால் அங்கே அவன் என்ன சொன்னான்? What does he say? ஒரே நாளில் 7 தரம் துதிக்கிறேன் என்று Per சொன்னான். day 7 times I praise God. ஒரே நாளில் 7 தரம் துதிக்கிறேன். 7 times I praise என் my அருமையான God. தேவனுடைய பிள்ளைகளே, Children. சற்று யோசித்து பாருங்கள். Just think. அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். He delight in praises. கூடுமான அளவுக்கு நேரத்தோடு வந்து அவரை துதிக்க பாருங்கள். As soon as possible come earlier and praise வேதம் God. அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the அவர் Bible துதிக்கு பாத்திரராம். He is worthy of all praise. அவர் ஒருவர் தான் அதுக்கு பாத்திரமானவர் என்று He is எழுதியிருக்கிறது. worthy of all praise. வேற எவனும் அதுக்கு பாத்திரவான் இல்லை. No one can touch. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இந்த 7 தரம் என்று சொல்லுகிறான். He says 7 times. ஒரு தரம் 2 தரம் இல்லை, Not 1 or 2. 7 தரம் என்று சொல்லுகிறான். 7 times. இந்த 7வது மாதத்தில் 1ஆம் வாரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், 7th month என் first நாமத்தை week, நீ ஒரு நாளைக்கு 7 தரம் துதித்துப் பார், praise his name. என் வாக்கு 7 உனக்கு times. கிரியை நடப்பிக்கப்படும். Promise will do mighty deeds. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. 7 தரம் துதித்தான். 7 times he praised. நான் 7 தரம் துதித்தேன் என்று சொன்னான். He said I will praise 7 இந்த times. 7 தரம் என்கிற வார்த்தை மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு 7 வார்த்தை, is a powerful word. மிகவும் மகத்துவம் நிறைந்த வார்த்தைகள். Glorious word. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார், அதெல்லாம் சொல்ல வரவில்லை. I am not mentioning the creation. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது 7 தரம் என்று சொல்லுகிறார். 7 times. நாம் எத்தனை தரம் ஆண்டவரை ஜெபிக்கிறோம்? How many times we praise God? ஆனால் வேத வசனம் பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் அவனுடைய சுத்தத்தை வைத்து இருக்கிறது. Sign of Christian is discipline. அவன் எவ்வளவுக்கு சுத்தமா இருக்கிறான் அவ்வளவுக்கு கிறிஸ்து அவனிடத்தில் இருப்பார். How should be discipline? You can expose God. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible 7 தரம் நான் ஒரே நாளில் துதித்தேன் என்கிறார். I will praise God 7 times per day. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், Look at the people வேதம் of Israel. சொல்லுகிறது, The Bible says. இஸ்ரவேலில் யாராவது ஒருவன் பாவம் செய்து விட்டால், Would have anyone commit sin? அல்லது கொலை செய்து விட்டால், Murder. அல்லது ஏதாவது ஒரு அசுத்தமானதை செய்து Doing விட்டால், unclean. இஸ்ரவேலில் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் Anointed ஒரு priest. புறா குஞ்சுகளையோ சிவப்பு கிடாரியோ ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்ததை கொன்று பலிபீடத்தின் மேலே அதன் கைகளை நினைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் திரைசாலையில் 7 தரம் தெளிக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. Sacrifice some beast or bird and sprinkle the blood. கையை தட்டி ஒரு 7 அல்லேலூயா times. சொல்லுங்களே. Hallelujah. 7 தரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தெளிக்க வேண்டும். Sprinkle 7 times. ஒரு தரம் 2 தரம் அல்ல, Not 1 or 2 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 7 times. ஏன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் திரைசீலைகளிலே Why the curtain in the presence of அந்த God? திரைசீல் நீயும் நான் நினைக்கிறது போல ஏதோ ஒரு துணி அல்ல, That is not ordinary cloth. ஏதோ ஒரு காட்டன் அல்ல, That is ordinary curtain. அந்த திரை கிறிஸ்து இயேசு என்று வசனம் That சொல்லுகிறது. is a body of Christ. எபிரேயர் புஸ்தகம் 10:20 கூறுகின்றன, 10:20. அந்த திரையின் வழியாகத்தான் நீங்கள் பரலோகத்தை அடைய முடியும் என்று. Through the curtain you can get ஒரு heaven. தரம் 2 தரம் அல்ல, Not 1 or 2 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 7 times should என் அன்பு sprinkle. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. Word of God is same yesterday, today and forever. ஒருவன் இஸ்ரவேலில் பாவம் செய்தால், He who commits sin in Israel. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் திரைக்கு நேராக 7 தரம் அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்று லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 4:6 கூறுகின்றன. Leviticus 4 verses 6 says the anointed priest should take the blood and sprinkle upon him. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 17 கூறுகின்றன. Leviticus chapter 4 verses 7. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் அதை கூறுகின்றன. 14 verses 7 of Leviticus. 7 தரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தெளிக்க வேண்டும் என்று 7 times should sprinkle. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 14 verses 16 says. லேவியர்
லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 14 verses 27. லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 51 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Verses 51 also. லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14 சொல்லுகின்றன. And 14 also says. லேவியராகமம் 16 19 சொல்லுகின்றன. 16 verses 19. என்னாகம் 19:4 சொல்லுகின்றன. Numbers 19:4. இவைகள் என்ன சொல்லுகின்றன? What does these words 7 say? தரம் கர்த்தருடைய இரத்தத்தை கொண்டு வந்து தெளிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 times sprinkle the blood of கரங்களை the தட்டி beast தேவனுக்கு 3 upon the அல்லேலூயா curtain சொல்லுகிறேன். of God. 7 தரம். 7 times. ஒரு தரம் 2 தரம் அல்ல. Not 1 or 2. 7 தரம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டுமா? 7 times come to the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீ வரும் பொழுது அவர் 7 தரத்துக்குரிய வல்லமை வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். We have stored 7 type of blessings. If you come to the presence of God, you can claim it. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah to God. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7 தரமாவது ஸ்தோத்திரம் சொல்லு. But they say 7 times praise. அம்மாவை பார்த்தா அம்மா ஸ்தோத்திரம் என்று சொல்லு. Look your mother say கணவனை praise God. பார்த்தா ஸ்தோத்திரம் என்று Look your சொல்லு. husband say praise பிள்ளையை God. பார்த்தா ஸ்தோத்திரம் என்று சொல்லு. Say praise Lord. வேற ஒன்றும் பேச வேண்டாம். Don't speak anything. அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the ஒரே நாளில் 7 தரம் துதித்தேன் But என்றார். they praise 7 times. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். Look at the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் நேரம் வந்தது. Time came to ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எரிகோ மதில் அடைக்கப்பட்டிருந்தது. Jericho closed before them. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. எரிகோவின் மதில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் The அடைக்கப்பட்டிருந்தது. wall of Jericho closed before வேதம் them. அப்படித்தான் சொல்லுகிறது. Yes, so the Bible உள்ளே says- இருந்து வெளியே வரும் போக முடியாது, வெளியே இருக்கிற எவனும் உள்ளே வரும்போது அப்படி அடைத்து வைத்திருந்தார் எரிகோ மதிலை. No one get out from Jericho, no one get in to Jericho. அப்பொழுது கர்த்தர் சொன்னார் And the Lord said ஜோஷுவாவை பார்த்து, to Joshua, ஜோஷுவா Joshua, எரிகோவையும் எரிகோவின் ராஜாவையும் உன் கரத்திலே கொடுப்பேன் I will என்றார். hand over the king of Jericho and Jericho. அப்பொழுது அவன் ஆயத்தமாகி ஜெபிக்க ஆரம்பித்தான். Then he prepared ஆண்டவர் himself. சொன்னார், Lord said, எரிகோ பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரச் செய் என்றார். 7 times round up the city of Jericho. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகின்றன. Those are 6 verses 1. ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகின்றன. Verses 4. 7 தரம் அந்த பட்டணத்தை சுற்றி வா என்று சொன்னார். 7 times round up the city. அங்கே with சுவர்கள், all. அங்கே எரிகோவின் மதில் அடைக்கப்பட்டிருக்கிறது. The wall was closed. தேவன் ஒப்புக் கொடுப்பேன் சொல்லிவிட்டார். Lord said, I will hand over. அதற்கு இவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டான். He prepared himself. எப்படி பேரை How? 7 ஆசாரியர்களை முன்வைத்து ஆயத்தப்படுத்தினான். He placed 7 priests before the ark. கரங்களை தட்டி தேவனுக்கு Say hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒருவன் 2 பேர் அல்ல, Not 1 or 2. 7 ஆசாரியர்கள் 7 priests அங்கே முன்னே நின்றார்கள். stood before உடன்படிக்கை பெட்டி முன்பாக the நிற்கிறது. covenant. அவர்களை முன்பாக நிறுத்தினார்கள். Before the ark. ஆனால் அது எப்படி விழுந்தது தெரியுமா? How it fell down. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு பாம்பு வச்சு கடப்பாரை வச்சு இடிக்கவே இல்லை. Not use any bomb. இந்த தாவீது செய்ததை அவர்கள் செய்தார்கள். They did what David did. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Joshua 6. 13, 14, 15, 16 வசனங்களை வாசிப்போமா? 13 to 16. தொனிக்கும் ஆ, 7 எக்காலங்களை பிடிக்கிற நன்றாய் கவனிக்கணும். வாசியுங்கள். 7 ஆசாரியர்களும் 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் ஆம், அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் ஆம், எக்காலங்கள் ஊதப்படுகையில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. கர்த்தர் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் ஆம், பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து 2ஆம் நாளில் ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். ஆம், இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். இந்தபடியே 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலையுமே கிழக்கு வெளுக்கும் போது கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே ஆம், பட்டணத்தை ஆம், 7 தரம் சுற்றி வந்தார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி ஹalleluya. Praise God. 7 தரம் சுற்றி வந்தார்கள். அலங்கம் கீழே இடிந்து விழுந்தது. துதிகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை. The same manner 7 times they rolled up the city. Immediately the city fell down. அதத்தான் தாவீது சொன்னான். That's what David said. ஒரே நாளில் நான் 7 தரம் துதித்தேன். A day I will praise 7 times. இவர்கள் 7 நாள் துதித்தார்கள்.
துதித்தார்களா? They praised 7 days. 7 தரம் போய் துதித்தார்களா? 7 times. ஆனால் தாவீதோ But David- ஒரே நாளில் 7 தரம் அவரை துதித்து வாக்கை பொறுமையாக்கி கொண்டான். Per day he praised 7 times and claimed the promises of God. இன்றைக்கு ஒரு முடிவு செய்து Take கொள்ளுங்கள். a decision today. நான் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம், Whenever I am free, வேலை செய்யும் பொழுதெல்லாம் doing work, என் ஆண்டவரை துதிப்பேன். I will praise my ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. 7 தரம் துதித்தார்கள். 7 times they praised. 7வது தரம் Seventh time. அலங்கம் இடிந்து விழுந்தது. The wall fell on. எரிகோ மதில் விழுந்தது. The wall fell இஸ்ரவேலர்கள் வல்லமையோடு புறப்பட்டார்கள். Israel's overpowered. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இன்னைக்கு अनेक புருஷன்மார்கள் மனைவிகளுக்கு பொய்யை சொல்லி தங்களை நீதிமான்களாய் காண்பிக்கிறார்கள். Many husbands saying false allegation to their family and wife, and they are showing themselves as a righteous. அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படியே செய்கிறார்கள். Children also வேதம் boast. சொல்லுகிறது, Bible says. அவர்கள் 7ஆம் தரம் துதித்து போது 7ஆம் தரம் எக்காலம் ஊதும் பொழுது அந்த மதில்கள் கீழே விழுந்தது. When the 7th time they blow the trumpet, the wall fell on before them. எரிகோவின் ராஜாவை கையில் கொடுத்து The விட்டார். Lord under the king of Jericho. எரிகோவையும் கையிலே கொடுத்து விட்டார். And our Jericho இன்றைக்கு நான் also. தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், Say the உன் prophecy. சத்துரு உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். He will hand over your enemies. நீ into your hand. அழிப்பாய். You will destroy. நிர்மூலமாக்குவாய். Destroy. நீ தலையாய் போவாய், வாளாக மாட்டாய். You will be head, not a tail. பலத்த கைகளை தட்டி. Let us all glad. நீதிமொழிகள் சாலமன் அரசன் சொன்னான். In Proverbs என்ன says, சொன்னான்? what does he say? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். Righteous may fail 7 times, he will கையை rise up தட்டியா again. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லு Say பார்க்கலாம். hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. துன்மார்க்கனோ But wicked. தீங்கிலே ரெட்டுண்டி கடப்பானாம். Destroy, submerge into தீங்கிலே evil. பிறண்டு கொண்டிருப்பானாம். Submerge into the evil. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் Righteous may fall 7 தரம், 7 times. ஒரு தரம் 2 தரம் அல்ல, One or two times. 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். He will rise up again. துன்மார்க்கன் விழுந்தானா But wicked விழுந்ததான் எழுந்திருக்கவே மாட்டான். never கையை ever get தட்டி up. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. என்ன விசுவாச கைத்தட்டு? Clap with faith. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. Let us all clap. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையிலே when Jesus preached, திடீரென்று பேதுரு வந்து நின்றான். Peter came. தேவனே, Lord, என் சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாள், would I commit sin அவனை against my 7 brother? தரம் மன்னிக்கணுமா என்று கேட்டான். If I forgive 7 times? அதற்கு இயேசு சொன்னார், Jesus replied, 7 தரம் அல்லப்பா, Not 7 times. 70 தரம் மன்னின்னு சொன்னார். 700 times forgive. கையை தட்டி ஆண்டவருக்கு Let us all clap. அந்த 7 தரம் என்கிற வல்லமை எவ்வளவு மகத்துவம் உள்ளது. What a powerful word it is. எப்பேற்பட்ட பாவத்தை போக்கிவிடும், Cleanse all the sins. எப்பேற்பட்ட சாபத்தை முறியடிக்கும், Break all the curses. கரகோஷத்தை எழுப்பி ஆவியானவருக்கு. Let us all clap. நீதிமொழிகள் 24:16 Proverbs 24 verses 16. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேதுரு வருகிறார். Peter came to Jesus. இயேசுவை பார்த்து சொன்னான், To Jesus. ஆண்டவரே, Lord, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டால் what if my brother commits sin against me? நான் அவனை 7 தரம் மட்டும்தானே மன்னிக்கணும் என்றார். How many times I forgive? Only 7? தேவன் சொன்னாரு, Lord says, 7 தரம் மட்டும் அல்லப்பா, Not 7 times. 70 தரம் மன்னி என்றார். 700 times. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. With faith. நம்முடைய மனசுல கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்குமானால் If you have a blameless heart, நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதா இருக்க we வேண்டும். need great faith in our life. அநேக சமயங்களில் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். Many times we are ஐயோ, stumbling. நான் என்ன செய்ய போறேன் What we are யோசிக்கிறோம். going to do? இல்லை பிரியமானவர்களே, No, my beloved. அதனால தான் சொன்னான், So the Lord உமது நீதி நியாயத்தின் நிமித்தம் For your precepts. ஒரே நாளில் Per day. கர்த்தாவே, Lord. நான் 7 தரமை துதிக்கிறேன் என்றார். I will praise 7 times. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். hallelujah. ஒரே நாளில் Per day. 7 தரம் துதிக்கிறேன். I will praise 7 அந்த times. 7 தரத்தின் துதியின் நிமித்தம் தான் எரிகோவும் விழுந்தது. For this praise, they break the அந்த wall 7 of தரத்தின் Jericho. வல்லமை நீதிமானை திரும்ப எழுந்திருக்க This பண்ணுகிறது. power rise up the righteous அந்த again. 7 தரம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை முற்றிலும் It will மன்னிக்கிறது. forgive all the sins of the என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் Matthew 8:8, 21 22 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 21 and 22. லூக்காவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் Luke 3 4 அதை பின்வருமாறு Luke விளக்குகின்றன. 17:3 and 4. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை சற்று நிதானித்து கவனியுங்கள். Check the Lord is be with you or not. என் அன்பு மகனே மகளே, Children. வேதம் வாசிக்கிறதுனால் கிறிஸ்து நம்மோடு வந்து விடுவதில்லை. Reading the Bible you cannot experience Christ. அல்லது சிலது காரியம் நமக்கு தோன்றுவதனால் வந்து விடுகிறதில்லை. Revelations comes you are not சூரியனுடைய கடமை என்ன? What is the duty of sun? காலையில் உதயமாக வேண்டும், Early morning rise up. மாலையில் அஸ்தமிக்க வேண்டும். Evening sunset. இது சூரியனுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. That is the duty for நாம் sun. கிறிஸ்தவர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே Every Christian வெளிச்சத்தை believer போல் இருக்க நம் இருளாய் இருக்க கூடாது. be like lights. நான் அவருடைய சானாதிபதிகள் ஒருவனாய் One of the சொல்லுகிறேன். ambassador of God. என்னோடு கூட பேசும் இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் In the சொல்லுகிறேன் name of Jesus, one who என் spoke அன்பு with me. மகனே மகளே Son and daughter. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் Take a decision தேவனே today. Lord, ஒரு நாளைக்கு per day, குறைந்தபட்சம் நான் 7 தரம் தாவீதை போல அட்லீஸ்ட் 7 ஸ்தோத்திரமாவது சொல்லி துதிப்பேன் என்று சொல்லுங்க I will praise 7 times per day. நீ செஞ்சனா உனக்கு சத்துரு இல்லை If you do, உன் பாவம் இல்லை you will know what ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் Sin will not stand. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மழை இல்லாத நேரம் வந்தது unseasoned time. என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்போ தேவனுடைய மனிதனாகிய எலியா தீர்க்கதரிசி சொன்னான் Prophet said, என்ன சொன்னான் What does he say? வாசிக்க கேட்போமா Shall we hear? 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18th of First King. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 18 18th chapter. அதில் 41 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம் 41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி ஆம் நீர் போம் நீ போய் போஜனம் பானம் பண்ணும் போஜனம் பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லையா Say hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னான் Elijah said, நீ போய் போஜனம் பண்ணு go thee up eat. சந்தோஷமா போ And drink. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் பரிசுத்த வேதத்தை அடித்து சொல்லுகிறேன் நீங்கள் சந்தோஷமாய் போஜனம் பண்ணுங்கள் பெரும் மழையின் இரைச்சலை காண்பீர்கள் I am challenging you, go and eat, you will hear the sound of abundance of rain, பெரும் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் abundance of blessing, பெரும் சந்தோஷத்தை காண்பீர்கள் abundance of joy. என் அன்பு மகனே மகளே Son, daughter in Christ. வாசிக்கலாம் ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். ஆகா போஜனம் பானம் பண்ண போன பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் மேலே சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து நல்ல கவனிங்க Listen. மலைக்கு மேல போயிட்டு தரை குப்புற பணிந்து தொழுத ஆரம்பித்தான் Elijah went up the top of the Carmel and bowed down before God. வாசிக்கலாம் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன்னுடைய முடம் நல்ல கவனிங்க மூஞ்சி அவன் முழங்கால் படும்படி அவ்வளவு நேரம் குனிந்தானாம் அவன் கர்மேல் பர்வதத்திற்கு மேலாக ஏறினான் He went up to the top of Carmel. முழங்கால் குப்புற படியிட்டு முகம் கீழே அவன் காலில் படும்பறை அவன் குனிந்தான் Put his face between the knees. வாசிக்கலாம் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு Have faith. இவன் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணிட்டான் He prayed before God. அப்போ தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான் He said to his servant, நீ போய் சமுத்திர முகமாய் பார் go என்றான் now look toward the sea. அவன் போய் சமுத்திர முகமா பார்க்கறான் He went up and looked at. ஒண்ணுமே காணவில்லை There is nothing. அப்ப எலியாவின் ஜெபத்திற்கு வல்லமை இல்லை என்ற அர்த்தமா What is the meaning? There is no power of the prayer of அவன் Elijah. புரிந்தது அற்புதம் பெறாமல் போய்விடுமா Meaningless prayer? இல்லவே இல்லை No, not at all. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே Beloved. வாசிக்கலாம் நீ இன்னும் 7 தரம் போய் பார். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா Say hallelujah. Big clap. Hallelujah. Say hallelujah to God. கைகளை தட்டி என் அருகில் இருக்கும் அருளாதர் இயேசு எனக்கு என்ன சொல்லதை சொல்லுகிறேன் Saying what the Lord says to me. உன் ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறது அதனால தான் That's why you have lost your blessings and வேதம் suffering. சொல்லுகிறது Bible says. என் அன்பு பிள்ளைகளே Children. 7 தரம் 7 times. நீ போய் பார் என்று சொன்ன Go and look. 7 தரம் போய் பார்த்தான் He looked 7 times. உள்ளங்கை மேகம் எழும்பினது இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இன்றைக்கு எழும்புகிற இந்த மேகம் உன் வாழ்க்கையில ஒரு பெரும் அற்புதத்தை கொண்டு வரும் Will bring forth great miracles in your life. Let us all Hallelujah. Big clap. loudly. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க Shake your head. தேவனே தேவனே நான் உம்முடையவன் நான் உம்முடையவன். என்னை 7 தரம் ஆசீர்வதிக்கிறவர் 7 தரம் ஆசீர்வதிக்கிறவர். இன்று முதல் என்னை ஆசீர்வதி ஆசீர்வதியும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே Praise be to பலத்த God. கைகளை தட்டி Loudly. வாசிக்கலாம் Shall we hear? 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் போல எழும்புகிறது என்றான். ஆம் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும். கை தட்டி ஒரு அல்லேலூயா Say hallelujah to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க இனி நமக்கு பிரயாணம் தடையில்லை. There is no 31 நாளும் பிரயாணம் தடையில்லை. 30 days no hurdles. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Say hallelujah.
பிரியமானவர்களே, children of God, என் அன்பு சகோதரனே சகோதரி, brothers and sisters in Christ, 31 நாளும் உன் பிரயாணம் ஆசீர்வாதமா இருக்கும். your journey will be பக்கத்துல கை கொடு peace and சொல்லுங்க. secure. ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன், வார்த்தை கேட்பேன், என் வேலையை நான் செய்வேன், வேலையை நான் செய்வேன். எவனை வீட்டுக்குள்ளே ஏத்த மாட்டேன். ரதத்தை பூட்டச் சொல், பிரயாணத்தை தடைப்பட வேண்டாம். He said, prepare thy chariot, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார் the என்றார். Lord give victory. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பக்கத்துல கை கர்த்தர் எனக்கு ஜெயத்தை The கொடுப்பார். Lord will give victory. நான் இன்று முதல் ஜெயம் எடுப்பேன். Today onwards I will கையை தட்டி மூணு overpower. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான மகனே மகளே, son and daughter, இஸ்ரவேலிலே தேவனுடைய மனுஷனாகிய எலியா தீர்க்கதரிசி பார்ப்பதற்கு நாகமான் என்னும் ஒரு பெரிய பராக்கிரமசாலி வந்தான். Naaman, a mighty man, came to meet the prophet in Israel. நல்லா கவனிக்கணும். Listen. நாகமான் என்னும் ஒரு பெரிய பராக்கிரமசாலி A வந்தான். mighty man lived. அவன் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. He was a mighty person. அவன் மிகவும் வல்லமை படைத்த He was a மனுஷன், powerful man. தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனிதன். ஆனாலும் அவன் குஷ்டரோகி. Even though he was a man of அவன் leprosy, குஷ்டரோகி. he was a man of அவனை leprosy. கொண்டு சீரிய தேசத்துக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தாராம். Through him the Lord commands salvation. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் குஷ்டத்தை சுகமாக்கி கொள்ளலாம் என்று இஸ்ரவேலுக்கு வருகிறான். To heal his leprosy. ஒரு disease, பெண் அனுப்புகிறாள், அவன் வருகிறான். he came. ராஜாவிடத்தில் கடிதங்களை வாங்கிக் கொண்டு Received the letters from the எலிசாவின் king. வீட்டின் வாசற்படிக்கு வந்து நின்றான். Standing near the doorstep. எலிசா உள்ளே இருக்கிறார். Elisha inside. நாகமான் வந்திருக்கிறார் என்று சொன்னான். He said, Naaman அதற்கு எலிசா சொன்ன ஒரே ஒரு கேள்வி தெரியுமா? He said one thing. அவன் சொன்ன கேள்விக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில், One answer. அவனை 7 தரம் யோர்தானில் குடித்து விட்டு போ சொல், அவன் சுகமாவான். Go down to Jordan, submerge 7 times, he will be healed. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 7 தரம். 7 times. Big clap. கைகள் தட்டி. எலிசாவின் வாசற்படியில் அவன் நிற்கிறான். Standing near the doorstep of தேவனுடைய Elisha. தீர்க்கதரிசி சொன்னான், ஆள் அனுப்பி Prophet said, அவனை யோர்தானில் 7 தரம் குளிக்கச் சொல் go down என்றான். to Jordan and submerge அவ்வளவுதான், 7. That's அவன் all. சுகமாகி விடுவான் என்றான். He will be healed. அவன் பெரிய கற்பனையோடு வந்தான். He came with great பெரிய imagination. கற்பனைக்கு அங்க வேலையே இல்லைங்க. No word for that. சொல்வதை செய்வதாங்க வேலையே. Do it whatever the man of God கையை says தட்டி to ஒரு do. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all ஹalleluya. praise God. அவ்வளவுதான். That's all. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children, எலிசாவின் சொற்படி நாகமான் யோர்தானில் இறங்கினான். according to the word of Elisha, Naaman get in the river. 2 ராஜாக்கள் 5:10 கூறுகின்றன. These 5 verses 10. எலிசா சொன்னான், Elisha அவனை போய் 7 தரம் யோர்தானில் முழுகச் சொல் என்றார். Submerge 7 times. சொன்ன வார்த்தையின்படியே, According to the word. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே நாகமான் போனான். Naaman went. வேதம் சொல்லுகிறது, Bible says, 2 ராஜாக்கள் 5:14 வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவன் தேவனுடைய மனிதன் சொன்னபடியே அவன் யோர்தானில் 7 தரம் முழுகினான். முழுகி வெளியே வருகிறான். அவன் மாம்சம் மாறி ஒரு குழந்தை போல் மாறினான். He went down and dipped himself 7 times in Jordan, according to saying of the கையை man of God. தட்டி ஒரு அல்லேலூயா His flesh சொல்லு. came again like a- என்ன விசுவாசம்? Say glad. நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது Go from this place. உன்னை கர்த்தர் ஒரு குழந்தையை போல உன்னை சுத்தப்படுத்தி உன்னை அபிஷேகித்து உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். He will make you clean and your flesh like a little child. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. நம்பிக்கையோடு இருக்கிற 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to God. அவன் 7 தரம் யோர்தானில் முழுகி அவன் எழுந்த பொழுது அவன் மாம்சம் மாறிற்று. When he dipped himself 7 times in Jordan, his flesh changed புதிதாய் பிறந்த குழந்தையை போல unto the flesh of a little child. சுத்தமாக Totally clean. சுத்தமாக Totally clean. அவன் மாற்றப்பட்டான். He was totally clean. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அதனால தான் தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொன்னான், So David the man of உமது God, நீதி நியாயத்தின் நிமித்தம் according to your precepts, ஒரே நாளில் per day 7 தரமாய் I துதிக்கிறேன் will என்றார். praise 7 times. என் அன்பு மகனே மகளே, Son and daughter இன்றைக்கு Christ. முடிவு செய்து Take a கொள்ளுங்கள், decision today. எத்தனை தேவன் பிரியமாய் இருப்பார் உண்மையிலே. You can please God. தேவனுடைய மனிதனாகிய Man of God, எலிசா Elisha, ஒரு சம்பவத்தை செய்தார். he did a matter. அவர் ஒரு வீட்டுக்கு போவதுண்டு. He used to go to the அந்த house. பட்டணத்தில் அவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. She was an honorable woman. அவள் வரும் பொழுதெல்லாம் அவளுக்கு போஜனம் Whenever கொடுப்பாள். she gave அவளை food, அன்போடு உபசரித்தாள். he invites, பாசத்தோடு உபசரித்தாள். with good hospitality, நேசத்தோடு உபசரித்தாள். kindfully invites. ஆனால் ஒரு முகத்தின் வாடலை அவன் கண்டான். He know there's some sort of தன்னுடைய sadness. வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னான், Called his servant. சுனேமில் முகம் வேறுபட்டிருக்கிறது, அவள் முகத்தில் ஏதோ ஒரு கவலையை நான் பார்க்கிறேன் She's என்றாள். under the grip of some sort of sorrow. அப்பொழுது அவன் சொன்னான், And he said, என் ஆண்டவனே, my Lord, அவளுக்கு பிள்ளை இல்லை, she was a barren. புருஷன் வயதானவன், Husband is advanced இந்த in age. பிள்ளையோ சின்ன பிள்ளை,
She is very young. இளம் பெண், Young woman. அவன் வயதானவன். He was advanced. ஏதோ in ஒரு age. நோக்கத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து For விட்டார்கள். some purpose they married. ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது, Wealth and கோதுமை materials. தோட்டங்கள் இருக்கிறது, Lands and எல்லாம் grounds. இருக்கிறது Sufficient. என்று சொன்னான். He said. அப்பொழுது அவன் சொன்னான், And he said. அவளை என்னிடத்தில் அழைத்து வா என்றான். Bring her. அழைத்து வந்தான். He அவளை brought. ஆசீர்வதித்தான். He blessed. அவள் கர்ப்பவதியாகி ஒரு அழகான ஆண் பிள்ளையை She பெற்றாள். conceived, gave birth good male நாட்கள் boy. ஓடியது. The days passed. அந்த பிள்ளை திடீரென்று வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக மரித்து போய்விட்டது. Suddenly the child was died. அவள் தன் கழுதையின் மேல் ஏறினாள். She came up with அவனை donkey பார்க்க போனால் தேவனுடைய மனுஷனை. to meet the man of God. திரும்ப வந்தாள். Came again. கேயாஸ் இடத்தில் கோலை கொடுத்தான். He gave rod to Gehazi. யாரிடத்தில் பேசாதது கோலை குழந்தையின் முகத்தில் போடு என்றான். Certainly go and place it on the face. அதை போட்டான், ஒரு சத்தமும் But பிறக்கவில்லை. nothing happened. திரும்பி எலிசா Again, வந்தார். Elisha came. நேரே வீட்டுக்குள் வந்தார். Get into the house. எலிசா படுத்திருந்த கட்டில் அந்த குழந்தை கிடந்திருந்தது. She laid on the child on the cot of செத்து Elisha. கிடந்திருந்தது. Died. செத்து போய் கிடந்தது. The baby died. அந்த மனுஷி அந்த பிள்ளையை கொண்டு வந்த கட்டில் போட்டு விட்டார். Place it on the cot of இந்த Elisha. கட்டில் தானே எலிசா உட்கார்ந்து ஜெபித்தார். This cot belonged to Elisha. இந்த கட்டில் இருந்தானே எனக்கு ஆசீர்வாதங்களை சொன்னார். Through this cot, the இந்த man of God கட்டில் said இருந்தானே எனக்கு miracles. வாழ்த்து சொன்னார் She gave good news to this. என்று கொண்டு வந்த அந்த கட்டில் இந்த பிள்ளையை போட்டு விட்டார். Place it on that cot. வெளியே கதறுகிறாள். She cried out as outside the எலிசா room. உள்ளே வந்தார். Elisha stepped in. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings, என் அன்பு மகனே மகளே beloved. 4ஆம் அதிகாரம் 4th chapter. 32 முதல் வாசிக்க எலிசா எலிசா வீட்டுக்குள் வந்தபோது வீட்டுக்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். அவன் படுத்து இளைப்பாரி கட்டில் அவன் செத்து கிடந்தான். The same cot which Elisha மனம் உடைந்து கதறினான். he was broken in heart. ஐயோ, நான் ஜெபித்த பிள்ளையாச்சு, Oh, I prayed for நான் the ஆசீர்வதித்த பிள்ளையாயிற்று, child which I இது blessed. செத்து கிடக்கிறது Now died. என்று புலம்பினான். He cried. என் அன்பு மகளே, Beloved daughter, அவமானப்பட்டிருக்கிறாயா? are you in reproaches? ஐயோ, நான் மலடியா Oh, இருக்கிறேன் I am a barren woman. என்று புலம்புகிறாயிலோ? Are you lamenting like that? தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், But the Lord says to செத்து போன உன் உறுப்பு உயிரடையும். you, dead organs will be get life. Hallelujah. Hallelujah. இம்மது நீதி நியாயத்து நிமித்தம் For your precepts, தேவகுமாரனே, Son of God, என்னை உருவாக்கினவரே, one who formed என் you, அவயத்தை சுகமாக்கும், heal me, என் அவயத்தை குணமாக்கும், heal me and என் function, உறுப்புகளை குணமாக்கும், heal me and function, என்னை fast. மீட்டுக் கொள்ளும் அப்பா. Redeem me, Lord. கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் கண்களை அவன் கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகள் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேல் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது listen to me, கவனியுங்கள், செத்த பிள்ளை மேலே upon the child கையே he stretched himself upon a child, stretched his கண்ணை கொண்டு அவன் கண்ணுல வச்சிட்டான், placed his eyes on the வாயை கொண்டு அவன் வாயில வச்சிட்டான், mouth அந்த பிள்ளை மேல படுத்துட்டான். laid upon the child. வாசிக்கலாம். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் துப்பி தன் கண்களை திறந்தான். 7 தரம் தும்பின உடனே அந்த பிள்ளையின் கண் திறந்ததா? Immediately the child opened the eyes. எழுந்து நிற்பீர்களா? Immediately stand. ஆண்டவரே, brother, கர்த்தாவே, oh Lord, கன்மலையே, solid rock, என் கோட்டையே, my rock, என் அரணே, my rock, உமது நீதி நியாயத்து நிமித்தம் for your precepts and degrees 7 times per day. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். Today may the Lord open your eyes. விசுவாசிக்கிறையா? Do you believe? உனக்கு இதுவரை மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். All the closed doors will be open. நீ எதிர்பார்த்த அற்புதத்தை அவர் செய்வார். Do your expectations. 2 கைகளை பைபிளுக்கு இட வச்சு 2 கரங்களை உயர்த்தி, let us lift up your both hands. 2 கையை உயர்த்திக்கோ. Lift up your both அப்பா, hands. Father, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் thankfully we pray என்று சொல்லி
say. என்று சொல்லி Let us all say. அவரை நோக்கி கூப்பிடுங்கள் Let us call பார்க்கலாம். unto God. அப்பா பிதாவே, ஒரே நாளிலே ராஜா ஆண்டவரே, அப்பா 7 தரம் ஆண்டவரே துதிக்கும்படியாக நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எத்தனை ஆண்டவர் நேரம் ஆண்டு துதித்தாலும் ஆண்டவரே அதோடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாகாம் ஆண்டவரே, அப்பா நாகமான் ஆண்டவரே, அப்பா 7 தரம் ஆண்டவரே அப்பா யோர்தானிலே முழுகி எழுந்த போது ஆண்டவரே அவனுடைய எல்லா குஷ்டங்களும் நீக்கப்பட்டது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களும் எல்லா குஷ்டங்களும் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே மாறி ஆண்டவரே பிள்ளையின் மாம்சத்தை போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இப்பொழுது உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, எலிசா ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா வேலைக்காரனை போய் ஆண்டவரே அப்பா 7 தரம் பார்க்கும்போது ஆண்டவரே அப்பா கையளவு மேகம் ஆண்டவரே ஆண்டவரே எழும்பி வந்தது ராஜா ஆண்டவரே. எங்களோட பிரயாணம் ஆண்டவரே ஒரு நாளும் தடைப்படாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே 7 தரம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளை மேல் படுத்து ஆண்டவரே ஜீவனை கொடுத்த போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உயிர்ப்பித்ததுக்காக நன்றி. இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே துதிக்கிற அனுபவத்தை தேவனாய் கர்த்தர் யோர்தானை 7 டைம் ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எரிகோவை ஆண்டவரே 7 டைம் சுத்தி வந்து ஆண்டவரே துதித்த போது ஆண்டவரே அது விழுந்தது போல ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் ஆண்டவரே அப்ப நாங்கள் துதிக்கிற வேளையிலே எங்கள் சத்துருக்கள் விழுந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த நாளிலே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கொடானகுடி நன்றி அப்பா. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்துவீர்கள். Let us all lift up your hands. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். I'm going to pray for you. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, Merciful Father, இந்த காலை ஆராதனையில் in this morning worship, இந்த 7வது மாதத்தில் in the 7th உம்முடைய அடியானாகிய நான் your ஜெபிக்கிறேன். servant pray. மனதார With ஜெபிக்கிறப்பா. my open heart, என் பிள்ளைகளை ஆசீர்வதி. bless my people. எலியாவாக நின்று As ஜெபிக்கிறேன். Elijah, இயேசுவின் நாமத்திலே. in the name of எலிசாவாக நின்று ஜெபிக்கிறேன். As Elisha, இயேசுவின் நாமத்திலே. in the name of Jesus. தாவீதாய் நின்று ஜெபிக்கிறேன். As David, இயேசுவின் நாமத்திலே. in the name of Jesus. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, Holy One of நீ Israel, மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறீர். you are mighty God. உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for your name. என் மக்களை ஆசீர்வதியும். Bless my people. இன்று முதல் today onwards, இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். let their eyes may சத்துரு open. அழிந்து போகட்டும். Destroy their enemies. நான் வரும் வாரத்தில் 7ஆம் நாள் பார்க்கும் பொழுது When I see coming week, இவர்கள் இன்றைக்கு இருந்ததை விட more than 1000 மடங்கல்ல Not 7000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். bless abundantly. இவர்களை ஆசீர்வதி. Bless them. ஒரு குறையும் இருக்கக்கூடாது. No shortage. யார் யாருக்கு என்ன அற்புதம் தேவையோ What a miracle they அதையெல்லாம் நடத்தி அனுப்பும். Do it. அதையெல்லாம் நிறைவேற்றி அனுப்பும். Do it, Lord. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். Bless their handworks. தொழிலை ஆசீர்வதியும். Bless their business. வியாபாரங்களை பெருக Bless their பண்ணும். business. சுகத்தால் நிரப்பும். Heal. விடுதலையால் நிரப்பும். Deliverance. சமாதானத்தால் நிரப்பும். Give peace. நிரப்புமே இயேசு சுவாமி. Fill my Jesus. உமது நாமத்தில் ஜெபிக்கிறேன். In your name we என் pray. பிள்ளைகளுக்காக For உம்மை my நோக்கி கூப்பிடுகிறேன். I cry unto thee. ஆசீர்வதியும். Bless them. இயேசுவின் நாமத்தில் In Jesus' பிதாவே name we pray for. ஆமென்.